ஹாய் ஆல் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட சைரன் திரைப்படத்துடைய கதாநாயகி இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். ஹாய் சார், ஹாய் மேம், வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thank you. So are you? Thank you. So yes, சைரன் திரைப்படம் பேரே ரொம்ப அழகா இருக்கு அண்ட் படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் இருந்துட்டே இருக்கு. வாட் இஸ் தி ஸ்டோரி அபவுட் அப்படின்னு. அண்ட் போஸ்டர்ல அவர் ஒரு கெட்டப்ல இருக்காங்க, நீங்க போலீஸ் கெட்டப்ல இருக்கீங்க. வாட் இஸ் தி சைரன் அபவுட்? சைரன் நீங்க போடுறோம். சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கால் பரவாயில்ல, மனசுல இருக்கட்டும் மரியாதை அப்படின்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா உட்கார முடியாது. மனசுலயாவது இருக்கட்டும் மரியாதை. மனசுலயாவது. ஐயோ ஓகே ஓகே. எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்றீங்க. இல்ல இல்ல, அங்க பாருங்க போஸ்டர்லயே உங்களுக்கு தெரியும். நான் தான் டேமேஜ் பண்றேன். அவங்க டிசைன் பண்ணதே அவங்க தான் ஆக்சுவலா. அந்த போஸ்டர் இதுதான் இருக்கணும், சைரன்னால இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நீங்க சொன்னாங்க எனக்கு. சரி, நீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு அடிக்கிற ஷாட் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே she accepted the story. ஏங்க சட்டை எடுத்துட்டு அடிச்சாங்க ஞாபகம் இல்லையா? சட்டை பிடிக்க மாட்டே பிடிச்சுதான் அப்புறமா தான் இழுத்துட்டு போனாங்க. ஆமா, கண்டென்ட் இருக்கு நிறைய. மேம் நீங்க சொல்லுங்க. மார்க்கே அடிச்ச மார்க். உங்க ஃபேன்ஸ்லாம் என்ன திட்ட போறாங்க. சைரன் அதான் டைட்டில்லயே இருக்கு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டு சைரன் பத்தின கதை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நானே டைட்டில் கேட்டோன்னே சைரன் எதனால அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் தென் ஐ தாட் இட் வாஸ் வெரி மீனிங்ஃபுல். ஒரு பக்கம் ஒரு போலீஸ் சைரன், ஒரு பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன், அண்ட் ரெண்டுமே ரெண்டு இம்பார்ட்டண்டான சைரன், ரைட்? ஸோ அதை பத்தின அந்த ரெண்டு சைரன்ஸ் சேர்ந்த ஒரு கதை இருக்கிற ஒரு கதை அதுதானே சொல்லணும். கரெக்ட் கரெக்ட். சார், why did you choose this film? ஏன்னா நீங்க உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பாக்குறப்போ ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ்லாம் இருக்காது. ஒரு மாதிரி சேஃப் பிளே எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை லவர் பாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து லவர் பாய் அதெல்லாம் இல்ல. யூ டேக் யுவர் ஓன் விஷயங்கள் இல்லையா? ஸோ why சைரன்? இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காரு. அது பெரிய விஷயம் இல்ல. சாரி, அப்படியே லைக் ஜஸ்ட் லுக் அட் ஹிம், சோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு லுக் அவர் பண்ணதில்லை. இந்த மாதிரி லுக் ஐ திங்க் நோ ஒன்ஸ் ட்ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லுக். அப்புறம் ஒரு அப்பாவா பண்றது, ஒரு மெச்சூர்டான ஒரு மெச்சூர்டான கேர்ளுக்கு ஒரு அப்பாவா பண்றது, ஐ திங்க் இட்ஸ் சோ டிஃப்ரெண்ட். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் சோ டிஃப்ரெண்ட். அண்ட் now next time when you go and do a normal romantic film again it will look very different because இதுக்கு அப்புறம் நீங்க பண்றதுனால அதுதான் இன்டென்ஷன். அதுதான் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி பண்ணாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணணும்னு தான். அப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சைரன்ல என்ன அப்படின்னா ஸ்கிரீன் பிளே. இன்னைக்கு புது கதைலாம் நம்ம தேடி போறதை விட புது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றது தான் ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நமக்கும் அதை பிளே பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது ஒரு ஃபேமிலி டிராமால ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் தான். இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல வந்துட்டு நம்ம சொன்ன இந்த ரெண்டு சைரனும், இந்த ஆம்புலன்ஸ் சைரனும் சரி, இந்த போலீஸ் ஜீப்போட சைரனும் எப்படி முட்டிக்குது மோதிக்குதுன்றது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயா. ஆமா, ரெண்டு பேரும் தான். ஸோ வேற வழி இல்லை, ஸ்கிரீன் பிளே டிமாண்ட்ஸ் இட். கேட் அண்ட் மவுஸ் ஸ்கிரீன்ல பட் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லில. ரெண்டு பேரும் பாக்குறீங்க. ஐ திங்க் ஜாலியா இருக்கீங்க. நாங்க ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. பட் அது சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. நிஜமாவே நாங்க கேட் அண்ட் மவுஸ்ன்ற மாதிரி சர்காஸ்டிக் டோன்ல பேசுறீங்களே. very good friends and yeah, but படத்துக்கு this demands it's like that. Actually when you were talking about screenplay, so in the first, okay, you can't reveal so much, but in the first half வந்து நிறைய ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அந்த ஜோன்ல இருக்கும். ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போதே ஒவ்வொரு தடவை பாக்கி கிட்ட வந்து இது இதுக்கப்புறம் வருமா, இது அதுக்கப்புறம் வருமான்ட்டு நானே குழம்பிடுவேன். கொஞ்சம் ஆர்டரா சொல்லுங்க, இது கரெக்டா சொல்லுங்க, இது இந்த. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, லைக் நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா யூ மைட் மிஸ் அவுட் சம் திங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நைஸ். கேக்குறப்போ கொஞ்சம் எங்களுக்கும் ஆர்வம் அதிகமாகுது. அதுதான் இன்டென்ஷனே. வெரி குட். அண்ட் அதே மாதிரி நீங்க லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டீங்க சார். பட் மேம் கூட நடிக்கிறப்போ நேஷனல் அவார்ட் வின்னர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணப்போ, செட்ல உட்காந்து பேசினப்போலாம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட்?
இல்ல அவங்க அந்த மாதிரி ஒரு வைபே காட்டல. ஏன்னா நான் இப்படி வின் பண்ணவங்க அந்த மாதிரி கண்டிப்பா காட்டல. ஏன்னா ஐ திங்க் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து டைரக்டர் கிட்ட இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்குமா இந்த கேரக்டருக்கு, இந்த சீன்ல யூனிஃபார்ம் போடலாமா வேணாமா, இது எப்படி அந்த அளவுக்கு டீட்டெயில்டா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அவங்களுடைய சக்சஸுக்கான காரணம்னு நான் நம்புறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஷீ டிசர்வ்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் மகாநட்டி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் நான் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆஃப் ஆயிட்டேன். அப்படியே என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாத்தீங்களா படம் பாத்தீங்களான்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த படம் வந்து பார்க்கும்போது. ஸோ அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி 2-3 தடவை மிஸ்ஸும். எந்த படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, ஆனா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பட் அதுதான் 2 வந்து இந்த மாதிரி படம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு. இதுல ஆக்சுவலி நீங்க இப்ப கேப்டன் மவுஸ் சொல்றீங்கல்ல, பட் we wanted to see a nice good romantic thing between. அது even I want to see. எனக்கும் ஆசையா தான் இருந்துச்சு. பட் மேம் கொஞ்சம் ப்ளீஸ் மேம், it'll be nice, we are all waiting no to see. ஏதோ நான் என்ன வேணான்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கு ஆசையா தான் இருக்கு. இது ரிலீஸ் ஆச்சுன்னா so this will give a very different picture, no? So I'm waiting like after some time when we do like a nice romantic or a rom-com film, I think it will look extremely different. So இது பண்ணிட்டு அது பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. So கண்டிப்பா